நவிழ்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. அதாவது நல்ல புத்தகத்தை பிரட்டி படிக்கிறப்பெல்லாம் புது புது யோசனைகள் நமக்கு வர்ற மாதிரி நல்ல நண்பர்களோடு நம்ம பழகிறப்பெல்லாம் அவங்க ஏதாவது ஒரு வகையில் புது புது விஷயத்தில் நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். நமக்கு தோன்றா துணையாக நிற்பாங்களாம். இன்றைக்கி இருக்கிற அறிவியல் வளர்ச்சி என்னென்னமோ சொல்லாலும் கூட நட்புங்கிறதுக்கு இணையாக ஒன்று சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அப்பா அம்மாவை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது, நான் இங்கே தான் பிறப்பேன்னு சொல்ல முடியாது, நம்முடைய நிறத்தை மற்றதையெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உள்ளது நட்பு ஒன்று தானுங்க. நட்பை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். நண்பனை, தோழியை, தோழரை எல்லாரையும் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதுதான் திருவள்ளுவர் என்னன்னா 5 அதிகாரம் வச்சாருங்க. நட்பு, நட்பு ஆராய்தல், பழைமை, கூடா நட்பு, தீ நட்பு. யாரோட பழகணும்னு சொன்னார், யாரோட பழகாதேன்னு சொன்னார். நீ பழகிறத வச்சுக்கிட்டு உன்னுடைய நண்பர்கள் நீ தேர்ந்தெடுக்க உரிமை உண்டு. நல்ல நண்பர்கள் எப்படி இருப்பாங்க அவரே சொல்கிறாருங்க. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. அதாவது நமக்கு அவர்கள் எப்படி உதவணுமா, ஆடை அவிழ்ந்த உடனே நெகிழ்ந்த உடனே கை படக்குன்னு பிடிக்கும்ல, அப்போ நம்ம கை போகிற வேகம் மாதிரி அவங்க உதவணுமா. அது கூட உரை எழுதுகிற பரிமையாளர்கள் எழுதுவார், ஆடை அவிழும்போதுங்கிற போது ஒரு வார்த்தை சேர்த்துக்கிடுவார், சபை நடுவே அப்படிம்பார். ஏன்னா இப்போ நம்ம குளிக்க போகிறோம், ஆடை நெகிழ்ந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. சபை நடுவே ஆளை நெகிழும்போது கை எவ்வளவு விரைவாக சென்று பற்றுவோம், அதுபோல் நம்முடைய நண்பர்கள் நம்மை பாதுகாக்க வேண்டும், நம்மளும் அவங்கள போய் பாதுகாக்க வேண்டும். இதுதான் அதனுடைய சிறப்பு. இன்னொன்றும் சொல்லுவார், சில நேரங்களில் நமக்கு துன்பம் வரணுமா, அப்படி துன்பம் வர்றது கூட எதுக்குன்னு கேட்டால் நாம் துன்பப்படணும் இல்லையா, அந்த துன்பத்தின் போது நம்ம நண்பர்கள் நமக்கு உதவ எப்படி வர்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காவது துன்பம் வரணுங்கிறார். கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். இப்போ நம்ம ஒரு ஆபத்தில் சிக்கியிருக்கோம், அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி திடீர்னு நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஃபோன் அடித்து பாருங்கள், இன்றைக்கி இருக்க சூழலில் யார் யார் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதுதான் பார்க்கணும். அப்போ ஒரு அவசரமாக ஒரு 1 லட்ச ரூபா வேணும்ப்பா, ஃபோனில் ஏய் நேற்று சொல்லிருக்கூடாதா, நேற்று அரை மணி நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டதில்ல, இப்போ தானேப்பா நான் அதை வேறு ஆள்கிட்ட கொடுத்தேன். இவன் ஒரு ஆள். இன்னொருத்த, நீ எப்போவுமே பணம் வச்சுருக்க மாட்டேன், உனக்கு அறிவுரை சொல்லியே நான் கெட்டு போனேன், அதெல்லாம் இருக்கட்டுப்பா, 1 லட்ச ரூபா வேணும்ப்பா, ஏன் இருந்தால் தான் தரமாட்டேனா, நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே ஒரு ஃபோன் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன 1 லட்ச ரூபா வேணுமாக்கா, எதுக்கு, பணம் கட்டுறதுக்கு தானே, கட்டிட்டு வந்துட்டேன் சரியா, நீ 4-5 பேரை கேட்டுக்கிட்டு இருக்கப்போ எனக்கு சொன்னாங்க இப்படி இது பண்ணுறேன்னு, பேங்கில் பணம் கட்டிட்டேன், நீ இந்த வர்ற வீட்டுக்கு. கண்ணீர் மல்கிடும் நமக்கு. இவன் எங்கே இருக்கான், அவன் எங்கே இருக்கான், அவன் எங்கே இருக்கான், இதெல்லாம் இதை அளப்பதற்கு ஒரு கோல் எது என்றால் நமக்கு வருகிற கேடு. கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். அடே அப்பா, யாருங்க சொல்லுவா இதெல்லாம். திருக்குறளை நம்ம சின்ன பிள்ளையில் மனப்பாடம் பண்ணிட்டு விட்டுட்டோங்க, அப்புறம் பள்ளிக்கூடத்தில் பாடம் படித்து சாய்ஸில் விட்டுட்டோம். வாழ்க்கைன்னு வர்றப்ப தான் அது ஒரு பெரிய பொக்கிஷம் நமக்கு தெரியுது. வாழும் வள்ளுவம் அப்படின்னு வாசை குழந்தைசாமி ஒரு நூல் எழுதினார். நாங்கள் தியாகராசர் கல்லூரியில் கூட அது பாடமாக வச்சுருந்தோம். எத்தனை அறிவியல் செய்திகள் அதில். திருக்குறளுக்கு புது புது முறைகளில் அவர் சொல்கிற விளக்கங்கள் அவ்வளோ அபூர்வமாக இருக்கும். இன்றைக்கி கேட்குறாங்க, இன்றைக்கி பொருந்துமா திருக்குறள்னு. இன்றைக்கி இல்லை, என்னைக்கு வேண்டுமானாலும் மனித குலம் உள்ளவரை இந்த குறள் எப்போதும் இருக்கும். மனித இனம் உள்ளவரை திருக்குறள் அவனுக்கு பயன்படும். அதனால தான் தமிழன்கிற வார்த்தையோ தமிழ்ங்கிற வார்த்தையோ அவர் பயன்படுத்தலை திருக்குறளில். ஏன்னா இது உலகத்தாருக்கு, மனிதர்களுக்கு என்பதால் இதனை யார் படித்தாலும் இதனுடைய அருமை தெரியும்.
மதம் பரப்ப வந்த பாதிரிமார்களையே இழுத்து இதை மொழிபெயர்க்க வைத்தது திருக்குறள் என்று சொன்னால் கால்வெள்ளையும் ஜியு போப்பையும் மற்றும் இருக்கிற வீரமாமுனிவரையும் ஈர்த்தது திருக்குறள் என்றால் திருக்குறளினுடைய அருமையை தெரிந்து கொள்ளுங்கள். வாழும் வள்ளுவம் அதுதான் நம் வேதம்.